செம்மையா இருந்தது. மூவி ஃபுல்லா செம்ம செலிப்ரேஷன், வேற லெவல்ல எடுத்திருந்தாங்க படம். ஃபேன்ஸ் எல்லாம் கத்தி கத்தி தொண்டையே போயிடுச்சு. எனக்கு கூட தொண்டை வரல, அவ்வளோ சூப்பரா இருந்தது படம். ஒரு ஷாட்லயும் அவ்வளோ சூப்பரா எடுத்திருந்தாங்க. தளபதி எந்த அளவுக்கு காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்டியிருந்தாங்க. எல்லாரோட போர்ஷனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பரா இருந்தாங்க. ஒரு செகண்ட் கூட லேக் இது அதெல்லாம் கிடையவே கிடையாது. செம்மையா இருந்தது. லாஸ்ட்ல வேற லெவல்ல முடிச்சு ஒரு செம்ம ஃபீல் குட்டா இருந்தது. எல்லாருமே அழுதுட்டாங்க, அந்த அளவுக்கு இருந்தது. லாஸ்ட்ல அவ்வளோ ஃபீலிங்கா இருந்தது. செம்ம சூப்பரா. மியூசிக் எப்பவும் போல அவருக்கு ஏத்த மாதிரி அனிருத் வேற லெவல்ல போட்டிருக்காரு. மியூசிக்கும் செம்மையா இருந்தது. ஆனா எல்லாருமே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஒரு தடவை தியேட்டர்ல பார்க்கணும். அவ்வளோ சூப்பரா இருந்தது. எல்லாரோட போர்ஷனும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா கொடுத்திருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படிலாம் இல்ல, நான் உண்மையிலே இது மாசுண்ணா, வந்து பாக்கணும் எல்லாருமே. அவ்வளவு சூப்பரா இருந்ததுண்ணா. கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப டச்சிங், ரொம்ப ஃபீலிங்கா இருந்ததுண்ணா. ஃபீல் பண்ணி நிறைய பேர் அழுதுட்டோம். எல்லாருமே அழுது அது ஒரு வேற லெவல்ல இருந்தது. கஷ்டமா தான் இருக்கு. லாஸ்ட் படம் வச்சு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. அதான் தியேட்டர்ல வந்து பாக்கணும். அவ்வளவு சூப்பரா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். வந்துட்டு தளபதி ஃபிலிம்ங்கிறதுனால எப்பயுமே தி பெஸ்ட் மூவி தான் இது. ரெண்டு போர்ஷனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதுவுமே வந்துட்டு இதுதான் பெஸ்ட் அதுதான் பெஸ்ட்னு கிடையாது. ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைட்டில் கார்டு வந்து எண்ட் கார்டு வரைக்கும் சூப்பரா இருந்துச்சு. ஃபுல் என்கேஜிங். அந்த முதல்வர் விஜய் எல்லாம் போட்டாங்களாக்கா? அதுல நல்லா இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆச்சு. மியூசிக்லாம் அல்டிமேட் தான். as usual வந்து அல்டிமேட். ஆல்ரெடி நம்ம சாங்ஸ் கேட்டிருப்போம். அது தியேட்டர்ல பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. நான் அது கூட இதை ரிலேட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்னு தெரியல. பட் தளபதிக்காகன்னு பார்க்கும்போது எல்லாமே நமக்கு வந்து எதுவுமே ரீமேக்கோ அப்படிலாம் தெரியாது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும் இவர் மூவிங்கிறதுனால. எதுவுமே எதிர்பார்க்கல. தளபதியை ஸ்கிரீன்ல பார்த்தா போதும், அவ்வளவுதான். வேற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அல்டிமேட்டா இருந்துச்சு. என் கார்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் கார்டுல வந்து தளபதியோட வச்சுன்னு கிளிப்பு போட்டிருப்பாங்க. அது இன்னுமே சூப்பரா இருந்தது. அதை பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. ஆமா, அதான் ரொம்ப எமோஷனலா இருக்கு. இதுக்கப்புறம் அவரை ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது அப்படின்ட்டு. ஆனா அதை தாண்டி அவர் டே டு டே நமக்கு வந்து நிறைய பெஸ்டா கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இங்க இருந்து அங்க வந்துட்டு சேஞ்ச் ஆயாச்சு. சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். லாஸ்ட் டைட்டில் கார்டு கேணி நாங்கள் வந்தால் அதோட நல்ல படம் சூப்பராக இருக்குது. டீம் என்ன சொன்னாங்க, டீமேக்கு எதிர்பார்த்த விட ரொம்ப அருமையாக இருந்த படம். இல்லை, அதில் வில்லன் கேரக்டர் வேறு மாதிரி இருக்கா, இதில் வில்லன் கேரக்டர் டோட்டல் சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வில்லன் கேரக்டர். நல்லா இருக்கும். ஆக்டிங் எல்லாம் சூப்பர் தான். அது நம்ம சொல்ல சூப்பராக இருந்த படம். நிறைய ஆக்ட் பண்ணாங்களா? இவன் லீக் ஆனதை பார்த்தா நான் இவன் சொல்லி ஒன்றும் ஆக்ட் பண்ணல. லாஸ்ட்டு விஜய்க்கு மட்டும் அந்த 40 செகண்ட் இந்த பழைய படத்துல உள்ளதெல்லாம் பாட்டு போட்டு எடிட் பண்ணி போட்டுருக்காங்க. வேற எதுவும் இல்லை. லீக் ஆன பேக்ரவுண்ட் ஸ்கோர் அறிவுறுத்து சூப்பராக இருந்துச்சு. மூணாவது நேரம் பார்க்க அதான் சூப்பர் செம்மையா இருந்துச்சு. ஒரு ஃபுல் அடிச்சு அப்படி இருந்துச்சு பாட்டு தியேட்டர்ல பார்க்கும்போது. போன்ல பார்க்கும்போது அவ்வளோ இல்லை, தியேட்டர்ல சூப்பரா இருந்துச்சு. கத்தி தொண்டையை போயிட்டு நீ எப்படி வந்து இதே அடுத்த ஷோ வரணும் நாங்கள். அவ்வளோதான். சரி ப்ரோ. படம் நல்லா இருக்கணும். என்ன எதிர்பார்த்தீங்க? ஜனநாயகன் எப்படி இருக்கும்னு எதிர்பார்த்து தான் வந்தோம். நல்லா இருந்துச்சுண்ணா. நிறைய தூரம் சொன்னாங்க. டைட்டில் நல்லா இருந்துச்சுண்ணா. சிஎம் இல்லையா, நம்ம சிஎம் கிட்ட என்ன எதிர்பார்த்தோமோ அது இருக்கு. இல்ல, எனக்கு என்ன புதுசா ஆட் பண்ணாங்கன்னு தெரியாது. நான் இப்பதான் பாக்குறேன். அதனால படம் சூப்பரா இருந்துச்சு. ஏதாவது மாறி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுண்ணா. அதில் வந்து உண்மையிலுமே ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே தளபதியை பார்த்து வளர்ந்த ஆளுங்கலாம். அவரோட டான்ஸாக இருக்கட்டும், அவரோட ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே சரி. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சினிமா ரசிகனா எங்களுக்கு இது கஷ்டமாகவே இருந்தது. இருந்தாலும் ஒரு சிட்டிசனாக பார்க்குறப்போ அவர் நெக்ஸ்ட் லெவல் போயிருக்காரு, சிஎம்மா இருக்காரு. ஸோ வந்து அவர் நாடா பார்க்கட்டும். எங்களுக்கு நிறைய
எமோஷனலாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் கண்ணே கலங்கிடுச்சுன்னு சொல்லலாம். இருந்தாலும் எங்களுக்கு வந்து இந்த ரீரிலீஸ்லாம் இருக்கு. ஸோ அதை வச்சு கமலாவா இருக்கட்டும், ரோகிணியா இருக்கட்டும், ரீரிலீஸ்லாம் பண்றாங்க. ஸோ அதை வச்சு நாங்கள் பார்த்தோம். 6 மாசம் முன்னாடி இந்த படம் வந்தா எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கோம், அது அரசியல் ரீதியா சொல்றோம். அரசியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அரசியல் ரீதியாகவும் வந்து இந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான படமும் நான் சொல்லுவேன். ஸோ 6 மாதம் முன்னே வந்திருந்தாலும் இப்போ வந்தது தான் கரெக்டான டைம். எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்தது வந்து சூப்பரான டைமு. அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அந்த ஒரு எதிர்பார்ப்பு எல்லாமே கொஞ்சம் ஹையாக ஆகிட்டு ஒரு ஹை மூமெண்ட்ல இந்த படம் வந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அது வந்து இந்த டைம்ல ரிலீஸ் ஆனது பக்காவான கண்டிப்பா டைம். கடைசி படம் ஏதாவது கருத்து இல்லாம இருக்காது. மக்களுக்கு என்ன கருத்து சொல்ல வராங்க இந்த படத்துக்கு? ப்ரோ படத்துலேயே ஃபுல்லாக கருத்து தான் ப்ரோ. எனக்கு என்னன்னா வந்து இந்த படம் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்து இந்த படம் வந்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம். படத்தில் வைலன்ஸ் இல்லைன்னு நான் சொல்ல, வைலன்ஸ் கண்டிப்பாக இருக்கு, நிறையவே இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பெண் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த குட் டச் பேட் டச் பற்றிலாம் கொஞ்சம் பேசியிருக்காங்க நல்லா. ஸோ அதெல்லாம் வந்து இன்கேஸ் குழந்தைங்கள உள்ள விடலாம் கூட படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சுன்னா குழந்தைங்களோட இந்த படத்தை பார்த்து நல்லாவே டிவிக்கு ரெஃபரன்ஸ். ஆக்சுவலாக வந்து இது கொஞ்சம் சென்சார் வந்து கொஞ்சம் மியூட் பண்ணிட்டாங்க இருக்கு. பட் ஆனால் மியூட் பண்ணிருக்காங்க. காமியோஸ்லாம் வராங்களா ப்ரோ அமைச்சருங்களா? அது எப்படி இருந்தது? ஜஸ்ட் ஒரு செகண்ட்ஸ் தான் ப்ரோ. அதுவும் வந்து மெயினாக வந்து ஒரு கதையோட கலந்து தான் வருது. மற்றபடி வந்து வாலண்டியரா யாரையும் உள்ள நுழைச்ச மாதிரிலாம் எதுவும் தெரியல. ஒரு கதையோட வந்த மாதிரி தான் இருந்தது. நல்லாவும் இருந்தது. இருக்கா படம்? கரு முடியலன்றாங்க. இல்லை சீரியஸா நீ ஒரு தளபதி ஃபேனா இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் ஃபேனா இருந்தாலும் சரி, இது ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னர். எந்த பிரச்சனையும் இல்லாம தாராளமா வந்து கடைசியா ஒரு வாரம் கேளு. ஒன் லாஸ்ட் மொமெண்ட் என்ன சொல்லுவீங்க? லாஸ்ட் மூமெண்ட்ல தளபதி கச்சேரி பாட்டுல டான்ஸ் ஆடி இருக்காப்புல வேற லெவல்ல இருக்கு. ஸோ அதனால நீங்க போய் பாருங்க, தாறுமாறா இருக்கு. பூஜா தேங்க்யூ. பூஜா ஆக்டே நல்லா தான் இருக்கு.